Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. காதலிக்கு இடம் தேடி அலைகிறீர்களா? கவலை வேண்டாம். கடுகடுப்பான டிராபிக்கு மத்தியில் குழுகுழுவான காருக்குள் காதலிக்கலாம். காதலர்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கார் சர்வீஸ் உடனே புக் செய்யுங்கள். சமீபத்தில் இப்படியான ஒரு பதிவை எக்ஸில் கண்ட இளசுகள் அந்த பதிவுக்கு லைக், ஷேர், கமெண்ட் என கொண்டாடி தீர்க்க சம்பந்தப்பட்ட பதிவின் என்கேஜ்மெண்டோ எங்கேயோ போனது. எக்ஸையே அதிரவிட்ட அந்த பதிவுக்கு ஒரு நீண்ட விளக்கத்தை எக்ஸ் நிர்வாகிகள் தரும் அளவுக்கு மாறியது அந்த சம்பவம். அப்படி என்னதான் நடந்தது? விரிவாக பார்க்கலாம். போக்குவரத்து நெரிசலுக்கு பெயர் போனது பெங்களூரு நகரம். அப்படி அனல் தெரிக்கும் நெரிசலுக்கு இடையே ஜிலு ஜிலுவென காரில் காதல் ஜோடிகள் தங்களது தனிப்பட்ட நேரத்தை செலவிட ஸ்மூச் கேப்ஸ் என்ற சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெங்களூருவை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. குறிப்பாக இந்த ஸ்மூச் கேப்ஸ் ஓலா, ஊபர் அல்லது ராபிடோவை போன்று ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்தில் டிராப் செய்வதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் ஜோடிகளை டு நாட் டிஸ்டர்ப் மோடில் நீண்ட நேரத்திற்கு பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த புதிய அறிவிப்பு பல இளசுகளை குஷியாக்கியது. இந்த ஸ்மூச் டாக்ஸிகளில் கேமராக்கள், மைக்ரோபோன்கள் என்று ஏதும் கிடையாது. மிகவும் பாதுகாப்பானது என விளம்பரப்படுத்திய அந்நிறுவனம் உங்களின் தனிப்பட்ட நேரத்தை டாக்ஸி ஓட்டுநர் கூட தேவையின்றி தலையிட மாட்டார், என்ஜாய் யுவர் பிரைவசி போன்ற அடிஷனல் விவரங்கள் இளம் ஜோடிகளை கவர்ந்து இழுத்தது. அதைத் தொடர்ந்து இந்த ஸ்மூச் டாக்ஸியில் பயணிக்க விரும்புவோர்கள் ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள் முன்பதிவு செய்திருக்க வேண்டும் எனவும் அதில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இப்படி ஒரு டாக்ஸிக்காகத்தானே நீண்ட நாட்கள் காத்திருந்தோம் என்பது போல பல இளம் ஜோடிகள் அந்த விளம்பரத்தை வெளியிட்டவர்களிடம் எக்ஸில் முறையிட்டிருக்கிறார்கள். இந்த ஸ்மூச் டாக்ஸியில் பயணிக்க எப்படி பதிவு செய்வது, எவ்வளவு தொகை, இன்னும் பிற வசதிகள் இருக்கின்றனவா என பலரும் ஆர்வத்துடன் கேட்டு வந்தனர். மற்றொரு புறம் இது போன்ற டாக்ஸி இந்திய கலாச்சாரத்திற்கு எதிரானது என்றும் இதனை தடை செய்ய வேண்டும் எனவும் சிலர் கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர். ஆயினும் சிலர் காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கு ஏது மூடி என்பது போல இந்த புதிய அறிவிப்பை வரவேற்று இது தனி மனித உரிமை, அவரவர் விருப்பம் சார்ந்தவை எனவும் இதற்கு வக்காலத்து வாங்கினர். இப்படி எக்ஸில் ரணகலமாக போய்கொண்டிருந்த நிலையில் இங்க என்ன சத்தம் என தலையை எட்டி தூக்கி பார்த்தது எக்ஸ் நிறுவனம். ஒரு பதிவு போட்ட உடனேயே அதற்கு இவ்வளவு என்கேஜ்மெண்டா என ஆடி போனது. பின்னர் அந்த பதிவை ஆய்வு செய்தது. பின்னர் கமெண்ட் செய்த எக்ஸ் நிர்வாகிகள் இது எக்ஸ் விளம்பர கொள்கைக்கு முரணானது என்றும் எக்ஸில் விளம்பரம் செய்ய முறையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் கூறியிருந்தது. அதன் பிறகுதான் இந்த அறிவிப்பு ஏப்ரல் ஃபூல் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது என்றும் இது ஒரு அமெரிக்க நிறுவனத்தை சார்ந்த ஒரு டேட்டிங் ஆப்பின் விளம்பரம் எனவும் தெரிய வந்தது. அமெரிக்க நிறுவனமான ஸ்மூஸ் ஆப் மீம்களை அடிப்படையாக கொண்ட ஒரு டேட்டிங் ஆப்பாக இருந்து வருகிறது. இந்த ஆப்பை ஏற்கனவே உலகம் முழுவதும் இருக்கும் ஏராளமான மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த ஆப்பை இந்தியாவில் மேலும் பிரபலப்படுத்த இது போன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஏப்ரல் ஃபூல் செய்திருக்கிறார்கள். இந்த விளம்பரத்தை பிரபலப்படுத்த அனுஷ்கா என்ற ஒரு சோசியல் மீடியா பிரபலம் இதனை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அதன் பிறகுதான் இந்த விளம்பரம் பிரபலமடைந்திருக்கிறது. அனுஷ்கா இந்த முறை மட்டுமல்ல, இதற்கு முன் கடந்த காலங்களில் கூட ஏப்ரல் ஃபூல் என்கிற பெயரில் பல பதிவுகளை செய்திருக்கிறார். இருந்தும் இந்த முறைதான் அவரிட்ட இந்த டேட்டிங் ஆப்பின் விளம்பரம் பெரிதாக பிரபலமடைந்திருக்கிறது. ஆனால் இதை மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டு பல ஊடகங்களும் இந்த ஸ்மூச் டாக்ஸி குறித்து தொடர்ச்சியாக பேசியும் எழுதியும் வந்திருக்கிறார்கள்.
ஒரு ஆப்புடைய விளம்பரத்திற்காக அனைவரின் கவனத்தையும் இப்படி சிதறடித்து நேரத்தை வீணடித்திருப்பதாக பலர் குற்றம் சாட்டி வந்தாலும் இது போன்ற டாக்ஸி வந்தால் நல்லாதான் இருக்கும் என சிலர் மனதில் நினைத்துக் கொண்டு புலம்பி வருகிறார்களாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.